வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கும் போது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நீங்கள் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், நீ அறிவை வெறுத்தாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, என் ஜனங்கள், அதாவது ஆண்டவரால் அழைக்கப்பட்ட, ஆண்டவரால் தீர்மானிக்கப்பட்ட பிள்ளைகள். வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் எதனால் சங்காரமாகிறார்கள்? ஒரு பெரிய ஆபத்து வருது, அந்த ஜனங்களுக்குள்ளே சங்காரம் உண்டாயிருக்கிறது. நிறைய பேர் அழிகிறார்கள், நிறைய பேர் மடிந்து போகிறார்கள், நிறைய பேர் வாழவே இல்லை, நிறைய பேருக்கு ரொம்ப தோல்விகள் வருகிறது. ஏன் நீங்க எல்லாம் இப்படி இருக்கிறீங்க? என்ன காரணம்? நீங்க உழைக்காதது காரணமா, நீங்க ஜெபம் பண்ணாதது காரணமா அப்படின்னு அந்த காரணத்தை சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் சங்காரமாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க அறிவில்லாததுனால தான் சங்காரமாகிறார்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த 13வது நாளிலே நம்ம எதற்காக ஜெபிக்கணும்னா, அறிவிற்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அறிவு அப்படின்றது என்ன அப்படின்னா, நாலேஜ் அப்படின்றதுக்கு அர்த்தம். அப்போ எல்லாவற்றுக்கும் தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, இந்த நாலேஜ் அப்படின்ற ஒன்று அவசியமா இருக்கிறது. பாருங்க, தாவீது கோலியாத்தை ஜெயிக்கிறதற்காக யுத்தம் பண்ணுகிறதற்காக போய் நிற்கிறாரு. அப்போ சவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ இந்த மாதிரி வஸ்திரத்துல நீ போகாத, நீ ராஜா நாங்க போடுறது மாதிரி ஒரு வஸ்திரத்தை தரிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது, அந்த தாவீது அதை போட்டு பார்த்துட்டு அவருக்கு ஒரு நாலேஜ் வருது. என்ன நாலேஜ் வருது அப்படின்னா, இது எனக்கு ரொம்ப பெருசா இருக்குது, இது எனக்கு செட் ஆகல, இது எனக்கு வேண்டாம், நான் நார்மலா எப்படி போறேனோ நான் அப்படி போறேன், அதுதான் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு அறிவு, ஒரு ஞானம் அந்த இடத்துல உண்டாகிறது. அந்த இடத்துல ஒரு நாலேஜ் அவனுக்கு உண்டாகுது. உடனே என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அந்த வஸ்திரத்தை களைந்து போட்டு அவன் நார்மலா போறான். வேதம் சொல்லுகிறது, ஒரு பெரிய வெற்றி அவனுக்கு உண்டாகிறது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பிரச்சனையை நம்ம மேற்கொள்வதற்கு இன்னைக்கு நிறைய பேர் சங்காரம் ஆகிறதற்கு காரணம் என்ன? நிறைய குடும்பங்கள் பிரிவதற்கு காரணம் என்ன? நிறைய பேருடைய பிசினஸ்ல தோல்வி வருவதற்கு காரணம் என்ன? சில பிரச்சனைகள் ரொம்ப பெரிதாக ஆகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அதை குறித்த ஒரு நாலேஜ் நிறைய பேர் வளர்த்துக்கிறதே இல்லை. உலகத்துல இருக்கிற மனிதர்கள் என்ன இந்த விஷயத்துல என்ன பண்றாங்கன்னா, அவங்க ரொம்ப நாலேஜை வளர்த்துக்கிறாங்க, அறிவை வளர்த்துக்கிறாங்க. ஒரு காரியத்தை அறிவோடு செய்கிறார்கள், ஞானத்தோடு செய்கிறார்கள். அதனாலதான் அவர்களுக்கு நிறைய வெற்றி கிடைக்கிறது. அதனால இன்றைக்கு இந்த 13வது நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு நாலேஜ் கர்த்தர் தாங்கப்பா. எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்ளணுன்ற ஒரு நாலேஜ் எனக்கு இருக்கணும். இந்த காரியத்தை இப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு நாலேஜ் எனக்கு தரணும். அந்த அறிவு இல்லாததுனால, நாலேஜ் இல்லாததுனால எந்த இடத்திலும் நான் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் இன்றைக்கு எனக்கு அந்த கிருபையாய் அந்த அறிவை நாம் எல்லாருக்கும் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. அந்த அறிவு நமக்குள்ள பெருகணும். பாருங்க, ஒரு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு வாலிப பையனை பார்த்தா, அந்த வாலிப பையன் என்ன அப்படின்னு சொன்னா,
புறா வளர்த்துட்டு இருக்கான். அவன் வந்து கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பையன். அவனுடைய தகப்பனும் தாயும் அவனை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அவன் காலேஜ் படித்து முடிச்சிட்டான். காலேஜ் படித்து முடிச்சுட்டு எங்கேயுமே வேலைக்கு போகாமல் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வீட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குச்சியை நட்டு அங்கே ஒரு புறாவுக்கு ஒரு வீடை கட்டி அந்த புறா ஒரு 4-5 வளர்த்து அந்த புறாவுக்கு சோறு போடுறது, அந்த புறாவுக்கு வந்து முட்டை போட்டுச்சான்னு செக் பண்ணுறது, அந்த புறாவுக்கு ரெக்கையை வெட்டி விடுறது. அப்போ ஏன்பா நீ வந்து வேலைக்கு எதுவும் போகலையா, நீ வெளியே எதுவும் போகலையா? இல்லை, எனக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த புறாவை பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் சரியா போயிடுது. புறா. அப்போ ஒரு வாலிப பையன் வீட்டை விட்டு வெளியே போய் வேலை செய்ய வேண்டிய அந்த பையன் வந்து ஒரு புறாவை வளர்த்துட்டு தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணி எங்கேயும் போகாம புறாவே வளர்த்துட்டு இருக்கிறான்னா அப்ப அவனுக்கு என்ன அறிவு இருக்குது, என்ன நாலேஜ் இருக்குது? அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணணும், நம்ம வந்து ஒரு வேலை செய்யணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம வெளியே போகணும். இந்த புறா வளர்த்துறது இல்லை நம்முடைய வாழ்க்கை. இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இது நம்முடைய எதிர்காலத்துக்கு சோறு போடாது அப்படின்ற ஒரு நாலேஜ் அந்த பிள்ளைக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பிள்ளை வீட்டுக்குள்ளே இருக்காது. ஆனால் அந்த அறிவு இல்லாததுனால தான் அம்மா திட்டுனா கோவம் வருது, அப்பா திட்டுனா கோவம் வருது. எதுக்கு நீங்கள் இப்படி என்ன திட்டிட்டு இருக்கிறீங்க, நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே ஏத்து பேசுறது, சண்டை போறது. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா அந்த அறிவு இன்னும் வளராததுனால தான் அவர்கள் அப்படி செய்கிறார்கள். அப்போ நம்ம வந்து 2 பேர் சண்டை நடக்குது குடும்பத்தில். இந்த சண்டை நடக்கும்போது இந்த சண்டை வந்து எப்ப அமைதியாகும், இல்லை இந்த சண்டையை எப்படி மேற்கொள்ளுகிறது என்கிற அறிவு வந்து யாராவது ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும்போதோ, சுற்றி இருக்கிறவங்களுடைய சண்டை வரும்போதோ, யாராவது ஒருத்தருக்கு ஒரு அறிவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உடனே அந்த ஞானம் உள்ளவங்க, அந்த அறிவு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே வேண்டாம், எதுக்கு சண்டை போடுறோம், தேவையில்லை, உனக்கு என்னப்பா இதான் தேவையா, சரிப்பா நீ வச்சுக்கோ, உனக்கு இதானே, அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது என்னன்னா இந்த நாலேஜ். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம கர்த்தரிடத்துல விடாப்பிடியா ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய நாலேஜ, என்னுடைய அறிவை கர்த்தர் பெருக பண்ணுவீராக. இனி எந்த இடத்துலையும் நான் அறிவில்லாம கெட்டு போயிட்டேன், நான் அறிவில்லாம இப்படி நடந்துட்டேன், நான் அறிவில்லாம இந்த இடத்துல இதை இழந்துட்டேன், சரி கொஞ்சம் அறிவோட இருந்திருக்கலாம் இல்ல, கொஞ்சம் ஞானமா செயல்பட்டு இருக்கலாம் இல்ல, இந்த இடத்துல கொஞ்சம் நாலேஜா இருந்திருக்கலாம் இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இனி வராதபடி எல்லா இடத்திலையும் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற அந்த கண்மலையாகிய கர்த்தர் எங்களுக்கு அந்த விஸ்டம், அந்த ஞானம், அந்த அறிவு, அந்த நாலேஜ கர்த்தர் எனக்கு தரப்போகிறதற்காக 2 கரங்களையும் மேல உயர்த்தி முழு பலத்தோடு கூட, ஏசப்பா ஏசப்பா என்னுடைய மகன் ஞானமே இல்லாம அலைகிறாரே, ஒரு அறிவில்லாம இருக்கிறாரே, ஸ்தோத்திரம், அந்த பிள்ளையினுடைய நாலேஜ கர்த்தர் பெருக பண்ணுங்க ராஜா, பெருக பண்ணுங்கப்பா. ஆண்டவரே இந்த உலகத்திலே வாழக்கூடிய அந்த நாலேஜ் என்னுடைய பிள்ளைக்கு வருவதாகப்பா, அந்த எண்ணம் வருவதாக. ஆண்டவரே எங்க குடும்பத்தில் இருக்கிற நாங்க ஒருத்தர் கூட அறிவில்லாமல் சங்காரம் ஆகிவிடக் கூடாது அப்பா. நான் கடந்து போகிற இந்த காரியத்தில் எனக்கு ஒரு நாலேஜை கொடுங்க ஆண்டவரே, எப்படி இதை செய்யணும்ன்ற ஒரு நாலேஜை கொடுங்க ஆண்டவரே. ஐயா இந்த காரியத்தில் மேற்கொள்ளக்கூடிய சத்தத்தை உயர்த்தி கர்த்தரதை கேட்பாராக. அந்த நாலேஜை தாங்கப்பா, அந்த நாலேஜ தாங்கப்பா. உங்களை தவிர வேற ஒருவராலும் முடியாது ஆண்டவரே. நீர் அறிவிலே சிறந்தவர், நீர் சர்வ ஞானி, நீர் சர்வ ஞானி ஆண்டவரே. உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. பேதைகளை ஞானியாக்குகிறவர் நீங்க தானே அப்பா. இல்லாதவைகளுக்கு சகலத்தையும் கொடுக்கிற தேவன் நீங்க தானே அப்பா. இப்பொழுது அந்த அறிவை கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அறிவில்லாமல் கொண்டு போய் பணங்களை வீணடிப்பது, அறிவில்லாமல் சில மனிதர்களோடு ஐக்கியமா இருப்பது, இது எல்லாத்தையும் ஆண்டவர் இந்த 100 days ஜெபத்தில் ஆண்டவர் மாற்றணும். எத்தனை பேர் கேட்குறீங்க, ஆண்டவரே எனக்கு என்ன தாருங்க, நான் நாலேஜ் தாங்க,
நாலேஜ். வெறும் ஒரு காரியத்தை மனப்பாடம் பண்றதுல எந்த யூஸும் கிடையாது. பாருங்க, சில ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைங்க சில காரியத்தை என்ன பண்ணுவாங்கன்னா மனப்பாடம் பண்ணுவாங்க. அப்படியே மனப்பாடம் பண்ணி கொண்டு போய் அப்படியே ஒப்பிச்சுக்குவாங்க. ஆனால் அந்த எக்ஸாமில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கு கிடைக்கும், 100க்கு 100 வாங்குவாங்க, 100க்கு 90 வாங்குவாங்க. ஆனால் எக்ஸாம் முடிச்சுட்டு திரும்பி கேட்டால் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டால் நிறைய பேருக்கு எதுவுமே தெரியாது. ஏன் அப்படின்னா அவங்க நிறைய பேர் அதை மனப்பாடம் பண்ணி அதை ஒப்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அதை நாலேஜாக படிக்கல. அப்படின்னா என்ன இருக்குது, அது என்ன சொல்ல வருது, அது என்ன அப்படின்ற அந்த நாலேஜை வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸாமும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே நேரத்தில் அது அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாகவும் இருக்கும். அதனால இனி நீங்கள் எதுலையுமே சிக்காதபடி, அதான் இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எல்லாமே இருக்குப்பா, உனக்கு எல்லாமே இருக்கு, ஆனா நீ சங்காரமாகிற. உனக்கு பணம் இருக்கு, ஆனா நீ சங்காரமாகிற. உனக்கு வசதி இருக்கு, ஆனா நீ சங்காரமாகிற. நீ ஏன் சங்காரமாகிற? நீ ஏன் ஒன்றும் இல்லாம போற? நீ ஏன் நஷ்டப்பட்ட? நீ ஏன் இழந்த? நீ ஏன் கடன்காரனா மாறின? நீ எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன்னா வேற ஒன்றும் இல்லை. நீ யாரையும் குற்றப்படுத்துறதுல, நீங்க யாரையும் குற்றப்படுத்துறதுல இல்லை. இவன் என்ன இப்படி கொண்டு வந்து விட்டுட்டான், அவன் என்ன பண்ண இப்படி கொண்டு வந்து விட்டுட்டான், இல்லை 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 இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த நிலைமைக்கு நீங்க ஆளாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு என்ன பெருகல் அப்படின்னு சொன்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் ஆகிறார்கள், அறிவில்லாமல் சங்காரம் ஆகிறார்கள். எந்த விஷயத்திற்கு போனாலும் எப்படி நீங்க செயல்படணும்னா ரொம்ப நாலேஜா நீங்க செயல்படணும். ஆமென். என்ன சொல்றீங்க, விசுவாசிக்கிறீர்களா? நீங்க இதுக்காக நான் இன்றைக்கு இந்த விஷயத்தை ஆண்டவர் பேசும்போது ஸ்பெஷலா இதற்காக ஜெபம் பண்ணேன், ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, சிம்சோனுக்கு அவ்வளோ பெரிய பலம் இருந்தும் ஒரு பெண்ணை எப்படி மேற்கொள்றதுன்ற அந்த ஒரு நாலேஜ் இல்லாம போச்சு பாருங்களேன். இவங்க எதுக்கு இப்படி பேச வர்றாங்கன்ற நாலேஜ் இல்லாம போயிச்சு பாருங்களேன். அப்போ அந்த அறிவு அந்த இடத்துல செயல்படாததுனால எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி ஆனாலும் சுருண்டு விழுகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான்ல. ரொம்ப அது கஷ்டமானது. ஒரு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நியூஸ்ல ஒரு செய்தியை வாசிச்சாங்க. அப்ப அந்த நியூஸ்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, உலகத்திலேயே லாட்டரியில வின் பண்ணின பலர், லாட்டரி சீட்டு அடிக்கும் பாருங்களேன், 1 கோடி ரூபாய், 2 கோடி ரூபாய், 50 லட்சம் ரூபாய், 25 லட்சம் ரூபாய், இந்த மாதிரி லாட்டரியில பெரிய பெரிய பரிசை வாங்கினவர்கள் இங்க இப்ப எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத குறித்து ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க. அப்ப அந்த லாட்டரியில வின் பண்ணி இப்ப அவங்க எப்படி இருக்காங்க, அதுல இருக்கிறதுல 90% பேர் அந்த லாட்டரியில 1 கோடி, 2 கோடி, 5 கோடி வாங்கினவங்க மறுபடியும் ஒரு 5 வருஷம் தாண்டி 10 வருஷம் தாண்டி அப்படியே பழைய நிலைமைக்கு, அவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்கன்னா ரிக்ஷா ஓட்டிட்டு தான் இருக்காங்க, அவங்க கூலி வேலை செய்யறாங்கன்னா கூலி வேலை தான் செய்யறாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு பணம் வந்துச்சு, ஆனா அந்த பணத்தை எப்படி செலவு பண்றது, அந்த பணத்துல நம்ம எப்படி முன்னேறது அப்படின்ற சரியான நாலேஜ் அவங்களுக்கு இல்லாம அவ்வளவு பெரிய இது அவங்க எதையுமே தக்க வச்சுக்கல, எதையுமே கையில வச்சுக்கல, எல்லாத்தையுமே இழந்து இன்னைக்கு ஒருத்தர் ரிக்ஷா ஓட்டுறாரு, ஒருத்தர் கூலி தொழில் செய்யறாரு அப்படின்ற அந்த நியூஸை வாசிச்சேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு சில நேரத்தில் ஆண்டவர் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நிறைய தருவார், நிறைய வாய்ப்புகளை தருவார். ஆனால் இந்த வாய்ப்புகள் எல்லாம் எப்போ பலம்படும் அப்படின்னு சொன்னால், யார் ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருக்காங்களோ அவர்களால தான் அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைக்க முடியும். அதனால நீங்க பேதைகளா இருந்திருப்பீங்க, அம்மா பேதையா இருந்திருப்பாங்க, அப்பா பேதையா இருந்திருப்பாங்க, நீங்க நாலேஜே இல்லாம நிறைய இழந்திருப்பீங்க, நீங்க அறிவில்லாம நிறைய இழந்து ஒன்றும் இல்லாம போயிருக்கோம். ஆனா நான் நம்புறேன், இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் நமக்கு ஒரு அறிவை கர்த்தர் தருவாராக, ஒரு நாலேஜ் ஆண்டவர் தருவாராக. எல்லாரும் முழு பலத்தோட கரங்களை தட்டி இந்த 13வது நாள்
அப்பா இயேசுவே சொல்லுங்க, உங்களால முடியும். நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அப்பா, நீர் ஞானத்திலே தேறினவர். உம்முடைய கரத்திலே புத்தியும் அறிவும் இருக்கிறது. சாலோமன் ஜெபித்த போது கேளாத ஞானத்தை கொடுத்த கர்த்தர் இப்போ இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நாலேஜ் இல்லாம, அறிவில்லாம நாங்க எதையுமே இழக்க கூடாது ராஜா. நாங்க வெட்கப்பட்டு நின்ற கூடாது ஆண்டவரே. இந்த இடத்துல ஒரு அறிவா இருந்திருக்கலான்னு நாங்க நினைச்சிட கூடாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போகாதபடிக்கு இப்போ தேவனுடைய மகத்துவமான கிருபை நடப்பதாக. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா, எனக்கு அந்த அறிவை தாங்க ஏசப்பா. என் பிள்ளைக்கு அந்த அறிவை கொடுங்க ஏசப்பா. அந்த நாலேஜை வளர்த்துக்க கூடிய கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையிலே நிற்கக்கூடிய ஒரு அறிவு இப்பொழுது எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென்.